அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 13வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். நாயேன் உலகில் அறிவு வந்த நாள் தொட்டு இந்த நாள் வரையும் ஏயேன் பிரிதில் உன் குறிப்பே எதிர்பார்த்திருந்தேன். என்னுடைய தாயே பொதுவில் நடம்புரி எந்தாயே தயவு தாராயேல் மாயேன் ஐயோ எது கொண்டு வாழ்ந்திங்கு இருக்க துணிவேனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதுக்கு விளக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, நாய் போல் கடைப்பட்ட நான் இவ்வுலகில் எனக்கு உண்மை அறிவு தோன்றிய நாள் தொடங்கி இந்நாள் வரை பிறவற்றில் பொருந்தாமல் உனது அருட்குறிப்பையே எதிர்பார்த்து இருக்கின்றேன். சிற்றம்பலத்தில் நடிக்கின்ற இறைவனே, நினது திருவருளை கொடாவிட்டால் நான் மடிந்து போவதை தவிர எதனை பற்றாக கொண்டு இவ்வுலகில் வாழ நினைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதுக்கு நம்ம விளக்கமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் நீங்கள் சொல்ல வர்ற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது, நீ உனது தயவை எனக்கு கொடு. உனது தயவை நீ கொடுக்காமல் இருந்தேன்னா நான் எப்படி உலகத்தில் வாழ முடியும்? உனது தயவு தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா, நாயேன் உலகில் அறிவு வந்த நாள் தொட்டு இந்த நாள் வரையும் ஏயேன் பிரிதில் உன் குறிப்பே எதிர்பார்த்து இருந்தேன். அதாவது வேற எதன் மேலேயும் நாட்டம் இல்லாமல் உனது அருளை வேண்டியே நான் எதிர்பார்த்து இருக்கின்றேன். எனவே எனக்கு அருளை கொடு. நீ அருளை கொடுக்காமல் இருந்தேன்னா நான் எப்படி இங்கே வாழ முடியும்? எனக்கு வேறு எதை பற்றா வச்சு நான் வாழ முடியும்? நீ ஒருத்தர் தான் எனக்கு பற்றுன்னு இருந்தால் அது உன் மேலே தான் எனக்கு பற்று இருக்கணும், மற்ற எதன் மேலும் எனக்கு பற்று இருக்கக்கூடாது. இதைத்தான் நம்ம சென்ற பதிவுலையும் பார்த்தோம். இறைவன் ஒருவரிடம் மட்டும்தான் பற்று வச்சுருக்கணும். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவை அப்படின்னு சொல்லியே ஞானஸ்ரீயை 28வது பாடலில் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம பற்று அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த இறைவன் மேலே தான் இருக்கணும். இன்னும் கூட சொல்கிறாங்க, பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. நாம் இரவாமல் இருக்கணும்னா எல்லா பற்றுக்களையும் விடணும். அந்த அருள் அம்பலத்தில் விளங்கக்கூடிய அந்த அருள், அந்த கடவுளை தான் நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிறணும் அப்படின்றத அந்த பாடல்கள் மூலமெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இங்கே இந்த மாதிரி இருக்கும்போது வள்ளல் பெருமான் இந்த அருளை பாருங்கள், உடனே எனக்கு கொடு. ஏன்னா சிற்றம்பலத்தில் நீ இருக்கிற அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த எப்படி போய் உன்னை அடையணும் அப்படின்றத வழிமுறைகளை எல்லாம் நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குற. அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச பிறகு உனது அருள் எனக்கு கிடைக்கணும், கிடைக்காம ஏன் காலம் தாழ்த்துற அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, சீரிடம் பெருமோர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனித்தந்தையே நின்பால் சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திட தாழ்கில் யாரிடம் புகுவேன், யார் துணை என்பேன், யார்க்கு எடுத்து என் குறை இசைப்பேன், போரிட முடியாது இனி துயரோடு நான் பொறுக்கலேன் அருள்க இப்போதே. இப்போதே எனக்கு அருளை கொடு. பாருங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கேட்குறாங்க பாருங்கள். இப்போதே எனக்கு அருளை கொடு. நான் திருச்சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய இறைவனே, உன்னையை சேரக்கூடிய வழிமுறைகள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் கருணையை உடனே கொடுத்துரு, காலம் தாழ்த்தாத, அருள்க இப்பொழுதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அகவல்ல வரி 1169-70
1869 1170. துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது, எனவே மொழிந்த மெய்த்துணையே. சேர வேண்டிய இடமாகிய திருச்சிற்றம்பலம் இது எனக் காட்டி, அங்கு செல்லும் வழி இது எனவும் காட்டி, அவ்வழி செல்வதற்கு ஊக்கமும் விடாமுயற்சியும் தந்து, நீ செயல்பட வேண்டிய நெறிமுறை இது எனவும் எனக்கு அறிவித்த எனது உண்மையான துணையே அப்படின்னு இந்த 2 வரிகளுக்கு விளக்கம். அப்போ அந்த இறைவனே இவருக்கு அந்த நெறி, இதுதான் நீ போக வேண்டிய நெறி, நீ செல்ல வேண்டிய இடமும் இந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி அந்த இடம், அந்த நெறி, வழிமுறைகள் எல்லாத்தையுமே அந்த கடவுள் அவருக்கு கொடுத்துட்டாராம்மா. அதே சமயத்தில் வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறாங்கல்ல, சீரிடம் பெருமோர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனித்தந்தையே நின்பால் சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன்றாங்க. பார்த்தீங்களா? இந்த அவர் அந்த இறைவனிட்ட எப்படி சேர்ந்தாங்க அப்படின்றதுக்கு தெளிவாக இந்த பாடல்கள் எல்லாம் அதே அகவலில் இந்த பாடல் பாருங்களேன். 118 119. இன்புறு நான் உளத்து எண்ணியாங்கு அன்புற தருசவை அருட்பெரும் ஜோதி. அதாவது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மட்டுமே என் உள்ளத்தில் எண்ணினேன். நான் அவ்வாறு எண்ணிய போதெல்லாம் எண்ணியவாறே எனக்கு அளித்தாய். அதனால் அந்த சிற்சபை ஆண்டவர் மீது எனக்கு அன்பு ஏற்பட்டது. நான் எண்ணியதையெல்லாம் அளித்து என்னை இன்பமடையச் செய்து தன்மீதும் அன்பு வளருமாறு தருகின்ற சிற்சபை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த பாடல் பாருங்கள். அப்போ அவர் இந்த சேருமிடம், அதாவது அந்த கடவுளை சேருவதற்கான வழி என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டுமே வச்சுருந்துருக்காரு. அந்த ஒரு எண்ணமே அவரை என்ன பண்ணிடுது, மேல்நிலைக்கு அந்த கடவுளோடு சேருவதற்கு அதே வழியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. பிற உயிர்கள் இன்பம் அடைய வேண்டும் என்று தனது உள்ளத்திலே எண்ணம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு இந்த பாடலே பாருங்கள் எவ்வளோ அருமையாக பாடியிருக்காங்க பாருங்கள். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். என்னுறும் எனக்கே நின் அருள் வளத்தால் இசைத்தபோதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய் அப்படின்றாங்க. அருமையான பாடல். அதாவது இந்த உலகத்தில் பிற உயிர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களெல்லாம் பார்த்தாலோ கேட்டாலோ எனக்கு ஒரு க்ஷணம் கூட நான் பொறுக்க மாட்டேன். அவர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த அருளை நீ கொடு, அதுதான் எனக்கு இச்சை அப்படின்னே இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இவர் இப்படியெல்லாம் இந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்ததுனால தான் அவர் அந்த கடவுளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டார். நம்மளும் இவரை மாதிரியே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும்னு நாமும் இதே மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு நம்மளுடைய பயணத்தை அமைத்து கொண்டோமே ஆனால் நம்மளுக்கும் அந்த வள்ளல் பெருமான் பெற்ற அந்த ஒப்பற்ற எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் என்பது சத்தியம். இதுக்கு அவரே பாருங்கள், இந்த ஆண்டவன் அவர் எண்ணியவாறே எல்லாத்தையும் கொடுத்தான்றதுக்கு இந்த பாடலில் பாடியிருக்காங்க. துன்பெல்லாம் தீர்ந்தன, சுகம் பளித்தது, நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் அதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மனநினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விலை ஆடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என்னுள்ளே கலந்து
இசைவுடன் இருந்த குருவே, எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராஜபதியே. எவ்வளவோ அருமையான பாடல் பாருங்கள். எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இவர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்துக்காகவே அந்த இறைவன் அவருடைய அருளாட்சியை இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களாமா. நீயே இப்போ எப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே, எல்லாம் செய் வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராஜபதியே. அருமையாக பாடியிருக்காங்க. அவர் உள்ளே இருந்து அவர் தான் இசைவுடன் இருந்த குருவே அப்படின்றாங்க. உள்ளே இருந்து அவரை வழி நடத்துகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பேஸாக அவர் சொல்கிறது அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்போ இந்த பாடலில் அவர் சொல்கிறார்ல, அதாவது தாயே பொதுவில் நடம்புரி எந்தாயே தயவு தாராயேல் மாயேன் ஐயோ எது கொண்டு வாழ்ந்து இங்கு இருக்க துணிவேனே. அப்போ அவருடைய தயவு இங்கே வேணும் அப்படின்னா நான் எதை கொண்டு வாழ முடியும் அப்படின்னா, நாம் ஜீவகாருண்யம், அதாவது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும்ன்ற அந்த எண்ணம் நம்ம வச்சுருந்தாலே கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கிடச்சிரும், கடவுளுடைய தயவு கிடச்சிரும். அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறது மாதிரி, என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு, அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒருமை அப்படின்றது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும்ன்ற அந்த எண்ணம் இருக்குது பாருங்களேன். இதுதான் ஒருமை. எல்லா உயிர்களும், ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் நாம் சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தது போல் எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த ஆன்மாவே சிற்சபையாகவும் அதன் உள் ஒளியே பதியாகவும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ வேண்டும்ன்ற அந்த எண்ணத்தை இடைவிடாமல் ஒரு க்ஷணம் கூட மறக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம இதுதான் அந்த தயவு நிலை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பேதம்ன்றது வராது. நம்ம எதனால் பேதப்படுத்தி பார்க்குறோம், அவன் வேற நம்ம வேற, எதிர்பற்றவர் வேறவங்களா நினச்சிருக்கும் போது தான் அந்த விரோதம் வருது. அது இல்லாமல் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். அங்கே ஆன்மாலையும் அந்த இறைவன் தான் இருக்கான், எனது ஆன்மாக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கான். அப்போ எல்லா உயிர்களும் பொது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லா உயிருக்குள்ளும் அந்த இறைவன் ஆன்மாவிற்குள் பிரகாசமாக இருக்கின்றான், ஜோதியாக இருக்கின்றான் தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சிருந்து தான் நம்ம உறவு பாராட்டணும். எந்த செயலை செஞ்சாலும் இந்த ஜீவகாருண்யம் உள்ள இந்த தயவு நிலையில் இருந்தே தான் நம்ம பழகி வரணும் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 14வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.